உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்க முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லுகிறதான ஒரு வாக்கு தத்துவம். இதில் ஆண்டவர் சொல்லுகிற சில ஆண்டவருடைய கிரியைகளை நாம் இங்கே பார்க்கிறோம் என்றால், அங்கே 11வது வசனத்தில் அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம் என்று அங்க சொல்லப்படுகிறது. நீங்கள் சுதந்தரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்கும் உள்ள தேசம், அது வானத்தின் மலை தண்ணீரை குடிக்கும் தேசம். ஆமென். மலைகளும் பள்ளத்தாக்கும் உள்ள தேசம், அது வானத்தின் மலை தண்ணீரை குடிக்கும் தேசம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இன்னைக்கு நம்மளாம் பிளெயின்ஸ்ல இருக்கிறோம், கோயம்புத்தூர்ல. ஓகே, எல்லாம் பிளெயினா இருக்கு. ஓகே, மேடு பள்ளம் எதுவும் கிடையாது. ஓகே, ஆனா ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்துக்கு கொடுத்த தேசம், அந்த கானான் தேசம் மலைகளும் பள்ளத்தாக்கும் உள்ள தேசம். ஓகே, அப்ப அந்த மலையும் பள்ளத்தாக்கும்னா அப் அண்ட் டவுன். ஓகே, அப்ப ஏன் இது வாக்குத்தத்தமா நமக்கு கொடுக்கிறாருன்னா, ஓகே, நம்முடைய வருஷத்துல அப்ஸ் இருக்கும், டவுன்ஸ் இருக்கும். ஓகே, அப்போ நம்ம எல்லாத்துக்கும் நாம் தயாராக வேண்டும். ஓகே, வாழ்க்கையில நம்ம மேலே போறதுவே நினைச்சிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம்னா, நம்ம கீழே இருக்கும் பொழுது நம்ம எப்படி இருப்போம் என்கிறத நம்ம யோசிக்க மாட்டோம். ஓகே, அப்போ வாழ்க்கையில் ஆண்டவர் கீழேயே வச்சுட்டு இருக்கிறப்போ நமக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும், மேலேயே வச்சுட்டு இருக்கிறப்போ பயங்கரமான பெருமைகள் வரும். ஓகே, அப்போ ஆண்டவர் உன்னை மேலேயும் கீழேயும் கொண்டு போயிட்டே இருப்பார். ஓகே, நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா, ஓகே, உன் ஹார்ட் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு மானிட்டர் காமிக்கும். ஓகே, அந்த மானிட்டர் எப்படி தெரியுமா காமிக்கும்? ஓகே, மேலேயும் கீழேயும் தான் காமிச்சிட்டே இருக்கும். அது நின்றுச்சுன்னா அவுட். ஓகே, அப்போ உன் வாழ்க்கை மேலேயும் கீழே ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓகே, அப்படியே நீ ஆண்டவரோடு கூட போற, கீழேயும் வர, மறுபடியும் ஆண்டவரோடு கூட போற, மறுபடியும் கீழேயே வர. ஓகே, இதுதான் நம்ம மனுஷனுடைய பாதையாக இருக்கு. அப்போ இந்த வருஷத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார் இந்த வசனத்திலே, தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். இப்போ முதலாவதாக கர்த்தர் நம்மோடு கூட என்ன பேசுகிறார் என்றால், ஓகே, அவர் நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறார். ஓகே, இந்த வருஷம் முழுவதும் அவர் நம்மை விசாரிக்கிறார். ஓகே, இப்போ விசாரிக்கிறதுனா என்ன? ஓகே, நம்ம யாரை விசாரிக்க போவோம்? நம்ம யாரை விசாரிக்க போவோம்? ஒருத்தர் விசாரிக்க போகணும். யாரை விசாரிக்க போயிருப்பீங்க? துன்பப்படுகிறவர்கள், கஷ்டப்படுகிறவர்கள். ஓகே, ஏசாயால சொல்லப்படுகிறது. ஓகே, அது ஒரு தனி ஊழியம். ஓகே, துயரத்தில் இருக்கிறவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கவும். ஓகே, அப்படிப்பட்ட ஊழியங்களை செய்வதற்கு தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஓகே, ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், கர்த்தர் விசாரிக்கிற தேசம். அப்போ அப்படிப்பட்டவர்களை தான் கர்த்தர் என்ன பண்ணுகிறாரா? விசாரிக்கிறார். ஓகே, அது விசாரிக்கிற தேசம். ஓகே, அப்போ ஆண்டவர் அப்படிப்பட்ட மேலேயும் கீழேயும் போயிட்டு வாழ்க்கையில் ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாமல் இருக்கிற ஆட்களை தான் ஆண்டவர் என்ன பண்ணுகிறாராம்? கர்த்தர் விசாரிக்கிறவர் என்று சொல்லப்படுகிறது. ஓகே, அப்போ உன்னை விசாரிக்கிறார். யாரை விசாரிக்கிறோம்? ஓகே, யார் ஸ்டேபிள் இல்லாமல் இருக்கானோ, யார் பலவீனனா இருக்கானோ, ஓகே, யாருனால நிலைச்சு நிற்க முடியலையோ, ஓகே, யாருனால அடுத்த அடி எடுத்து வைக்க முடியலையோ, என்னால் முன்னாடி போக முடியல, என்னால் பின்னாடியும் போக முடியல, நான் வலது பக்கம் போக முடியல, நான் இடது பக்கம் போக முடியல. ஓகே, அப்படி ஓகே டைட் பவுண்டா இருப்பான். ஓகே, அப்படிப்பட்டவர்கள் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இந்த வருஷத்திலே சொல்லுகிறார், நான் விசாரிக்கிற தேசம். கர்த்தர் விசாரிக்கிற தேசம். நம்ம விசாரிக்கிறது எங்க போய் விசாரிப்போம்? மனுஷனிடத்துல போய் விசாரிப்போம். ஓகே, ஓகே, ஆண்டி எனக்கு என்ன பண்ணணும், நான் வேலைக்கு என்ன பண்ணணும், நான் என்னுடைய சாப்பாட்டுக்கு என்ன பண்ணணும், என் வீட்டை நடத்துறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நாம் மனுஷர்களிடத்துல போய் விசாரிப்போம். ஆனால் கர்த்தர் வைத்ததான தேசத்தில் நாம் இருந்தோம் என்றால், ஓகே, கர்த்தர் நம்மை விசாரிக்கிறவராக இருப்பார். ஓகே, அப்போ ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளை வச்சார். ஓகே, கர்த்தர் அவர்களை விசாரிக்கிற தேசம் ஏதேன் தோட்டமாக இருந்துச்சு. ஓகே, அதனால காலையிலும் மாலையிலும் வந்து ஆண்டவர் அவர்களை விசாரிச்சுட்டு இருந்தார். ஆதாமே எங்கே இருக்க, ஏவாளே எங்கே இருக்க, இன்னைக்கு சாப்பிட்டியா, ஓகே, அன்னைக்கு போஷிக்கப்பட்டாயா, ஓகே, இன்னைக்கு நீ எப்படி இருக்கிற. ஓகே, காலையும் மாலையும் அவர் விசாரித்து கொண்டே இருந்தார். அப்ப அது ஏனென்றால் அவர் நாட்டின தேசத்திலே,
அவர் வைத்ததான அந்த ஏதேன் தோட்டத்தில் அவர் அவர்களை வைத்தபடினால நாம் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் அவர் என்ன பண்ணுகிறார்? நம்மை விசாரிக்கிறவராயிருக்கிறார். அப்போ அவர் நாட்டின இடத்துல நீ இருக்கும் பொழுது அவர் உன்னை விசாரிப்பார். நீ வேற எங்கேயும் போக தேவையில்லை. அவர் நாட்டின இடத்துல நீ இல்லாம, அவருடைய தேசத்துக்குள்ள நீ இல்லாம, நீ வேற தேசத்துல போய் இருந்தீனா நீ மற்றவரிடத்துல விசாரிக்க போகணும். நீ தான் சொல்யூஷனை தேடி போகணும். ஆனா ஆண்டவர் அவர் வைத்த தேசத்துக்குள்ள நீ உட்காந்தீனா அவர் உன்னை விசாரிச்சுட்டே இருப்பார். பல்ஸ் இருக்கா? பிபி நார்மலா இருக்கா? ஹார்ட் பீட் நார்மலா இருக்கா? சாப்பாடு இருக்கா? வேலை இருக்கா? பேங்க் பேலன்ஸ் இருக்கா? ஒவ்வொன்றையும் அவர் விசாரித்து கொண்டே இருப்பார். இந்த உபாகத்தினுடைய இந்த 11ஆம் அதிகாரத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னவென்றால், அந்த 1-7 வசனங்கள், அந்த 7 வசனங்கள் என்ன சொல்லுவது என்றால், இஸ்ரேல் must remember the many ways God has already blessed them. நீ இஸ்ரவேல் நாமெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களா இருக்கிறோம். ஆண்டவர் உன்னை இதற்கு முன்பதாக கொடுத்த ஆசீர்வாதங்களை எல்லாவற்றையும் நீ நினைச்சு பார்க்கணும். அதுதான் 1-7 வசனங்கள் கொடுக்கப்படும். அப்போ வருஷத்தை துவக்கிறப்போ நம்ம ஆண்டவரே எனக்கு இது வேணும் இது வேணும் இது வேணும்னு சொல்லி ஜெபிக்க கூடாது. இன்னைக்கு நான் நிற்கிறதுக்கு ஆண்டவர் என்ன சுகத்தை கொடுத்தாரா, வெள்ளத்தை கொடுத்தாரா, ஜீவனை கொடுத்திருக்கிறாரா? அந்த ஆசீர்வாதங்களை நாம் எண்ணி பார்த்து நாம் அவருக்கு நன்றி சொல்றோம். அதனால தான் நியூ இயர் மீட்டிங்ஸ் எல்லாம் சொல்றாங்க தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங்ஸ். என்ன பண்றோம்? பழைய வருடத்துக்காக நம்ம என்ன பண்ணுகிறோம்? நன்றி செலுத்துகிறோம். அப்போ ஆண்டவர் அனுப்பின தேசத்துக்குள்ள உனக்கு ஆசீர்வாதம் வேணும்னா அவருடைய வாசல்களில் எப்படி போகணுமா? துதியோடும் ஸ்தோத்திரத்தோடும். நீ அந்த வாசலுக்குள்ள போகும் பொழுதுதான் கர்த்தர் நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறார். அப்போ நாம் அந்த தேசத்துக்குள்ள காணப்படணும். அந்த தேசம்னா என்ன? சபை ஒரு தேசம். சபை ஒரு தேசம். அவர் இந்த சபையிலே உங்களை நாட்டி வைத்திருக்கிறார். நீ விருட்சங்களாக, மரங்களாக இங்க இந்த சபையிலே உங்களை நாட்டி வைத்திருக்கிறார். அவருடைய சித்தம் இருக்கிற இடத்துல கர்த்தர் இந்த இடத்துல அவர் நாட்டி வைத்திருக்கிறார். அப்ப அந்த தேசத்துக்குள்ள நீ இருக்கும் பொழுது கர்த்தர் உன்னை விசாரிக்கலாம். ஒருவேளை பாஸ்டர் அம்மா இல்ல பாஸ்டரோ உன்னை விசாரிக்க மறந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் உன்னை விசாரிக்காம இருக்க மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ வார்த்தை ஆண்டவரிடத்திலிருந்து உனக்கு வரும். அவர் உன்னை விசாரிக்கிற தேசத்துல வைப்பார் என்று இங்கே வசனம் சொல்லுகிறது. அடுத்தபடியாக அங்க சொல்லப்படுது, வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கு. கண் என்ன பண்ணுதான்? ரெண்டு கண்ணும் எது மேல வைக்கப்பட்டிருக்கிறதா? தேசத்தின் மேல வைக்கப்பட்டிருக்கு. அவர் ஒரு பிக் பாஸ். அப்போ நீங்க எல்லாம் அந்த ரூமுக்குள்ள இருக்கிற, அந்த ஸ்டுடியோக்குள்ள இருக்கிற எல்லா கேண்டிடேட்ஸ் கேமரா பார்த்துட்டே இருக்கு. நீ எங்க போற, நீ எங்க வர, நீ என்ன பேசுற. அதனால பிக் பாஸ்ல பெல்ட் மாதிரி எதை கொடுத்துருப்பாங்க. அதுல என்ன இருக்கும்? அந்த ரெக்கார்டர் இருக்கும். நீ என்ன பேசுற, எங்க போய் நீ பாத்ரூம்குள்ள போய் என்ன பேசுனீனாலும் சரி, பல்லு வளர்க்குறப்ப என்ன பேசுனீனாலும் சரி, எல்லாம் என்ன ஆகுது? ரெக்கார்ட் ஆகி அவருக்கு மெயின் ஆளுகிட்ட அந்த ப்ரோக்ராம் நடத்துறவர்கிட்ட அந்த வாய்ஸ் எல்லாமே போகுது. அப்போ ஆண்டவர் நம்முடைய லைஃப்ல இன்னைக்கு பிக் பாஸ் ஒரு காப்பி தான். அவர் தான் நமக்கு பிக் பாஸா இருந்துட்டு இருக்கார். நம்ம எல்லாரையும் ஒரு தேசத்துக்குள்ள உள்ள விட்டு அவர் விசாரிச்சுட்டு இருக்கார், எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கார். கர்த்தருடைய கண்கள் தேசம் முழுவதும் சுத்தி கொண்டு இருக்கு. தேசத்தில் எல்லார் மேலும் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் எல்லார் மேலும் அவருடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கு. அவர் நம்ம விசாரிக்கிற தேவன். எல்லாத்துக்கும் அவர் நம்ம விசாரிக்கிறார் என்று சொல்லப்படுது. அடுத்ததாக வசனங்களை பார்க்கும்போது 8-15 வசனங்கள்ல அவர் சொல்லுகிறார், இட் இஸ் a conditional promise of the blessing of the land of Canaan. இன்னைக்கு ஆசீர்வாதம் கொடுக்கப்படுகிறது. இன்னைக்கு கேலண்டர்ல பார்க்குற ஆசீர்வாதங்கள் எல்லாம் அது 50% தான் நீங்க பார்க்குறீங்க. அதுல வசனங்கள்
ஆசீர்வாதத்தின் போஷனை மட்டும்தான் அடிச்சிருக்கு. ஓகே, அதை எப்படி சுதந்திரிச்சுக்கணும்னு சொல்றத ஓகே அது பைபிளில் தான் இருக்கு, கேலண்டரில் இருக்காது. ஓகே, இதெல்லாம் கண்டிஷனல் ப்ராமிஸ். நீ இப்படி இருந்தால் உனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும், நீ இப்படி இருந்தாலும் உனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும்னு பைபிளில் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ கேலண்டர் வசனத்தை படிச்சிங்களா பார்த்தீங்கன்னா அதில் பாசிட்டிவானது இருக்குது. ஏன்னா அத்தனை வசனத்தை அங்கே போட முடியாது, இடம் இல்லை, ஸ்பேஸ் இல்லை. ஓகே, ஆனால் அதில் ஆசீர்வாதத்தினுடைய பாசிட்டிவ் போர்ஷன் தான் போட்டிருக்கு. பட் அதனுடைய கண்டிஷனல் போர்ஷனை பைபிளில் இருக்குது. என்ன கண்டிஷன் இருந்தால் நான் இந்த ஆசீர்வாதம் உனக்கு தருவேன். ஓகே, அப்போ ஆண்டவர் விசாரிக்கிற ஆண்டவர் ஓகே கண்டிஷனலாக தான் விசாரிப்பார். ஓகே, சில அநேக கண்டிஷனலை கொடுத்துருப்பார். இந்த விவாகத்தை போய் படிச்சிங்கன்னாவே ஓகே இதில் அநேக கண்டிஷனல் இருக்கு. ஓகே, அப்போது 8 to 15 அதிகாரங்கள் இந்த ஆசீர்வாதத்தை இந்த தேசத்துக்குள்ளே போகணும்னா என்ன கண்டிஷன் இருக்குது, அந்த தேசத்தில் அவர் விசாரிப்பார்னா அவர் எப்படி விசாரிப்பார், யாரை விசாரிப்பார் என்று அந்த கண்டிஷன் எல்லாம் 8 to 15 வசனங்கள்ல இருக்கு. ஓகே, அப்போ ஆண்டவர் நம்மை எல்லாவற்றுக்கும் அந்த சில வேளையில் அநேக வேளையில் நாம கண்டிஷன் போட்டால் அந்த இதுக்குள்ளேயே இருக்க மாட்டோம். இந்த பிக் பாஸ் ப்ரோக்ராமில் கூட பார்த்துருப்பீங்க, சில பேர்லாம் சண்டை போட்டு வெளியே போயிடுவாங்க. நான் இந்த விளையாட்டுக்கே வரல, இந்த விளையாட்டு எனக்கு ஒத்து வராது, நான் இப்படியெல்லாம் கண்டிஷன் போட்டால் நான் என்ன பண்ண மாட்டேன், இருக்க மாட்டேன். அப்போது சிச்சையை ஓகே அவங்களால என்ன பண்ண முடியாது, சகிச்சு கொள்ள முடியாது. அந்த பிக் பாஸ் ப்ரோக்ராமே நடத்துறது என்ன நோக்கம் தெரியுமா? ஓகே, ஒரு மனுஷனுடைய லைஃப்பை எடுத்து காமிக்கிறாங்க. நீ எப்படி பேசுகிற, அவங்களுக்கு முன்னாடி எப்படி பேசுகிற, அவங்களுக்கு பின்னாடி எப்படி பேசுகிற. ஓகே, அந்த மனுஷனுக்கு முன்னாடி உன்னுடைய ஆக்ஷன் எப்படி இருக்குது, உன்னுடைய பிஹேவியர் எப்படி இருக்குது. ஓகே, உன்னுடைய ஆக்ஷன்ஸ் ஓகே உன்னுடைய இமோஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, ஒருத்தனுக்கு முன்னாடி எப்படி இருக்குது, ஒருத்தனுக்கு பின்னாடி எப்படி இருக்குது என்று அதை பார்க்கும் பொழுது கிளியராக தெரியுது. ஓகே, இவன் அப்போ இங்கே அப்படி பேசினா ஆனால் இங்கே வர்றப்போ இப்படி பேசுகிறான். ஓகே, அப்போ ஆண்டவருடைய கண்கள் இது எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே தான் இருக்கு. ஓகே, அப்போது நாம் ஆண்டவருடைய கண்களுக்குள்ளே நாம் இருக்கிறங்கிற அவேர்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஓகே, வருஷத்தின் துவக்கம் முதல் கடைசி வரைக்கும் நீ என்ன இருக்கணும், நீ பைக்கில் போனினாலும் எங்கே போனினாலும் ஃபாரின் போனினாலும் எங்கே போனினாலும் கண்கள் மேலே இருக்கு. ஓகே, பிக் பாஸ் மேலே இருந்து பார்த்துட்டே இருக்கார். ஓகே, நான் என்ன பண்ணாலும் அவர் பார்த்துட்டே இருக்கார். ஓகே, அவர் விசாரிப்பார், அவருடைய வேலை வரும். ஓகே, அப்போ நம்ம விசாரிப்பார். ஓகே, அப்போது கர்த்தருடைய கண்களுக்குள்ள நாம் இருந்து கொண்டே இருக்கணும். 16-17 வசனங்களில் அங்கே ஆண்டவர் வார்னிங் இஸ்ரேல் ஆஃப் த டேஞ்சர் ஆஃப் டேர்னிங் ஃப்ரம் காட் இன் டைம்ஸ் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி. அங்கே ஆண்டவர் ஒரு கண்டிஷனை கொடுக்கிறார். 16-17 வசனங்களை வாசிங்க. 11, 16, 17. உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமலும் நீங்கள் வழி விலகி அந்நிய தேவர்களை சேவித்து அவர்களை நமஸ்கரியாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள். இல்லாவிடில் கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு மழை பெய்யாமல் போகவும் தேசம் தன் பலனை கொடாமல் இருக்கவும் வானத்தை அடைத்து போடுவார். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நல்ல தேசத்திலிருந்து நீங்கள் சீக்கிரத்தில் அழிந்து போவீர்கள். ஆகையால் 16-17 அந்த கண்டிஷன்ஸ், அவர் எப்படிப்பட்ட ஆண்டவர். ஓகே, அங்க பயங்கரமான கண்டிஷன்ஸ் சொல்லுகிறார். முதலாவது சொல்லுகிறார், உன் இருதயம் வஞ்சிக்கப்படாமலும் நீங்கள் வழுகி விலகி அந்நிய தேவர்களை சேவித்து அவர்களை நமஸ்கரிக்கவும் இருக்கும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எதை விட்டு போனினாலும் என் கண்ணின் பார்வையிலிருந்து நீ வெளியே போகக்கூடாது. தேசத்தை விட்டு நீ என்ன பண்ணக்கூடாது, வெளியே போகக்கூடாது. ஆதாம் ஏவாளை ஏதேன் தோட்டத்தில் அருமையாக வச்சிருந்தார். அவன் பாவம் பண்ணோன்னு ஓகே அவன் என்ன பண்ணார், அனுப்பிச்சிட்டார். ஏன் தெரியுமா, அந்த தேசத்தில் ஏதேன் தோட்டத்தில் 2 கனிகள் இருக்கு. ஓகே, 2 கனிகள் இருந்துச்சு. என்ன கனிகள் இருந்துச்சு, சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க 2 கனிகள் இருந்துச்சு. ஒன்று நன்மை தீமை அறிகிற கனி, இன்னொன்று ஜீவ விருட்சத்தின் கனி. இவன் அங்கே உள்ள வச்சிருந்தா என்ன இருக்கு தெரியுமா, நன்மை தீமை கனி சாப்பிட்ற கனி சாப்பிட்டான். ஓகே, அடுத்தவன் எங்கே போவான், ஜீவ விருட்சத்தின் கனிக்கு போவான். அந்த ஜீவ விருட்சத்தின் கனிக்கு போனானா அவன் யாராயிருவான், நித்தியமாயிருவான். அவனுக்கு மரணமே இல்லாமல் போயிடும். ஓகே, ஆண்டவர் அதனால தான் என்ன பண்ணார், பாவம் பண்ணோன்னு அவனை வெளியே கொண்டு போயிட்டார். ரைட், இவனை உள்ள இருந்தான், என்ன பண்ணுவான், ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டுருவான், இவன் நித்தியமாயிருவான். ஏன்னா
பிசாசு அப்படிப்பட்ட ஆலோசனை கொடுத்திருக்கிறார். இந்த கனி நல்லா இருக்கு, ஆனா இன்னொரு கனியும் இருக்கு, அதை தேடி கண்டுபிடி என்று ஆலோசனை கொடுத்திருப்பான். ஓகே, அதனால ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், அந்த தேசத்திலிருந்து வழி விலகி கொண்டு போயிட்டார். ஓகே, அப்போ ஆண்டவர் நாட்டின ஒரு இடத்துல இருந்து நீங்க வழி விலகி போகிறீர்கள் என்றால், ஓகே, தப்பும் மேல இருக்கு. ஓகே, நீ ஏதோ நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிட்டுருக்கிற, அடுத்ததாக அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜீவ விருட்சத்தின் கனியை நீ தேடிக்கொண்டு இருக்கிற. ஓகே, அதையே தொடர்ந்து பண்ணலாம், அதையே நித்தியமா பண்ணலாம்னு சொல்லிட்டு நீ தேடிக்கொண்டு இருக்கிற ஆளா இருக்கிறனால கர்த்தர் நம்ம விசாரிச்சு அவன் என்ன பண்ணுகிறார், அவனை பிடிச்சி இதுக்கு மேல நீ வரவே கூடாது. ஓகே, அங்க என்ன பண்ணாது, பாதுகாப்புக்கு நம்மளால திரும்பி வர்றதுக்கு ட்ரை பண்ணுவார், எத்தனையோ வருது. ஓகே, அதனால தூதனை போட்டு, ஓகே, அங்க என்ன பண்ணார், ஒரு பட்டயத்தை வச்சார், இனிமேல் இந்த ஏரியா பக்கத்துல உள்ள வராது. ஓகே, இதுவரைக்கும் ஒருவனும், ஓகே, ஏதேன் தோட்டம் எங்க இருக்குன்னு கண்டே பிடிக்கல. ஓகே, தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஓகே, ஆனா அது எங்க இருந்தது அப்படின்னு இந்நாள் வரைக்கும் யாருனாலும் கரெக்டா ஸ்பெசிஃபிக்கா சொல்ல முடியல. ஓகே, ஆனா பூமியில தான் இருந்தது. ஓகே, ஆனா எந்த இடத்துல இருந்ததுன்னு, ஓகே, எந்த சயின்டிஸ்ட்னால கரெக்டா நீ ஸ்பெசிஃபிக்காக லொகேஷன் கொடுக்க முடியல. இன்னைக்கு கூகுள் மேப் வச்சு நீ இருக்கிற இடம் எந்த பேக்கரியில் இருக்கிற அப்படின்னு நான் அனுப்ப முடியும். ஓகே, ஆனா ஏதேன் தோட்டத்தை இன்னைக்கு வரைக்கும் நீ கூகுள் மேப்ல போட்டு ஏதேன் தோட்டம் எங்க இருக்குன்னு போடு. ஓகே, அது ஏதாவது ஒரு ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ரெஸ்டாரண்ட்னு காமிக்கும், ஏதேன் ஈடன் கார்டன் காமிக்கும். ஓகே, அப்போ ஆண்டவர் இன்னைக்கு எல்லா லொகேஷனும் நம்ம கூகுள் மேப்ல இருக்கு. ஓகே, ஆண்டவருடைய கண்களுக்கு முன்பதாக எல்லாம் எல்லாம் எந்த மறைவும் இல்லை. ஓகே, எல்லாம் அவருடைய கண்களுக்கு முன்பதாக, ஓகே, வெளியரங்கமா இருக்கு. ஓகே, அந்த கண்களில் இருந்து நீ என்ன பண்ண முடியாது, விலகி போக முடியாது. நீ அந்த தேசத்துக்குள்ள இருக்கு. ஓகே, தேசத்துக்குள்ள கஷ்டங்கள் இருக்கும். ஓகே, இது மலைகளும் பள்ளத்தாக்கும் உள்ள தேசம். பிளெயின்ஸா இருக்காது, ஈஸியா இருக்காது, கம்ஃபர்ட்டா இருக்காது. ஓகே, மலைகளும் பள்ளத்தாக்கும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். ஓகே, அப்படி இருக்கப்பட்ட தேசம் தான் ஃபெர்டைல் லேண்ட்னு சொல்லுகிறாரு. ஓகே, நமக்கு காய்கறிகள் எங்க இருந்து வருது, எல்லாம் ஊட்டி. ஓகே, மலைகளில் போனீங்கன்னா அங்கதான் நல்ல நல்ல கனிகள் இருக்கு, நல்ல கேரட். ஓகே, ஊட்டி ஆப்பிள். ஓகே, அருமையான இடத்துல. ஓகே, அந்த மலைகள் பள்ளத்தாக்கு அருமையான தேசங்கள், நல்ல டேஸ்ட்ஃபுல் ஃப்ரூட்ஸை கொடுக்குது, நல்ல டேஸ்ட்ஃபுல் வெஜிடபிள்ஸ் கொடுக்குது, நல்ல ஹெல்தி வெஜிடபிள்ஸை கொடுக்குது. ஓகே, அதுதான் நீ வைக்கிறதான தேசம். ஓகே, அப்போ சபை ஒரு தேசம். ஓகே, அதுல அநேக கனிகள் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஓகே, நல்ல டேஸ்டி ஃப்ரூட்ஸை வச்சிருக்கிறார், நல்ல டேஸ்டி வெஜிடபிள்ஸை வச்சிருக்கிறார். ஓகே, அநேக ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறார், நல்ல பச்சை பசேல்னு வச்சிருக்கிறார். ஓகே, எப்பயாவது ரொம்ப கோயம்புத்தூர்ல சூடா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், போயிடுவோம் மேலே மலைக்கு. ஓகே, கடைசிக்கு குன்னூர் போகாட்டி கூட அங்கே இருக்கிற ஹேர்பின் பிண்டுக்காக போய் வடபஜியாவது சாப்பிட்டு வருவோம். ஓகே, அந்த ஒரு சந்தோஷத்தை அந்த காற்றை ஃபீல் பண்ணிட்டாவது வருவோம். ஓகே, அந்த தேசத்துக்குள்ளே போய் அந்த சில்னஸை பெற்றுக்கொண்டாவது வருவோம். ஓகே, ஏன்னா அது ஆண்டவர் வைத்த தேசம். ஓகே, ஆண்டவர் ஆசீர்வதித்த தேசம். ஓகே, அப்படிதான் சபையும் இன்னைக்கு காணப்படுகிறது. ஓகே, அப்போ இங்க இந்த 16-17 வசனங்கள்ல அவர் ஒரு சில வார்னிங்ஸை கொடுக்கிறார். ஓகே, இந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம் என்று சொல்லுகிறார். ஓகே, 18-21 வரைக்கும் இந்த ஆசீர்வாதங்களை நீ தக்க வைத்துக் கொள்றதுக்கு என்ன பண்ணணும்? ஓகே, blessing is gained by keeping the word of God always before you. ஓகே, 18-21 வசனங்களை படிங்க. கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் உங்கள் நாட்களும் உங்கள் பிள்ளைகளின் நாட்களும் பூமியின் மேல் வானம் இருக்கும் நாட்களைப் போல அநேகமாயிருக்கும்படிக்கு நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்துமாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபக குறியாக வைத்து அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கிறது போதும் வழியிலே நடக்கிற போதும் படுத்துக் கொள்கிற போதும் எழுந்திருக்கும் போதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக. அவைகள் உங்கள் வீட்டு நிலைகளிலும் உங்கள் வாசல்களிலும் எழுதுவீர்களாக. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் வழிகளில் எல்லாம் நடந்து அவரை பற்றி கொண்டிருக்கும்படி நான் உங்களுக்கு செய்ய கற்பிக்கிற இந்த கற்பனைகளை எல்லாம் ஜாக்கிரதையாய் கைக்கொள்வீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அந்த ஜாதிகளை எல்லாம் துரத்தி விடுவார். உங்களை பார்க்கிலும் ஜனம் பொருந்த பலத்த ஜாதிகளை நீங்கள் துரத்துவீர்கள். ஆண்டவர் இங்க எவ்வளவு ஆசீர்வாதங்கள் வச்சிருக்கார். ஆனாலும் எல்லாத்தையும் என்ன சொல்றார், நீ வசனத்தை முன்னாடி வைக்கணும். ஓகே, நீ போக்கையிலும் வரத்திலும், ஓகே, நீ நிற்கிற இடத்திலும் வீட்டிலும், ஓகே, நிலவுகளும் எல்லா இடத்திலும் உன் வசனம் உன்னை டைரக்ட் பண்ணும். ஓகே,
அப்போ ஆண்டவர் நம்மை விசாரிக்கிறார்னா எப்படி விசாரிப்பார்? ஓகே, ஒரு மனுஷன் போய் விசாரிக்கிற வேற. ஓகே, ஆனால் ஆண்டவர் விசாரிக்கிற விசாரிப்பு வேற. ஓகே, அவர் பாடுகள் மூலியமாக பேசுவார், வசனங்கள் மூலியமாக பேசுவார், ஓகே, தீர்க்க தரிசனங்கள் மூலியமாக பேசுவார். அதுதான் அவர் விசாரிக்கிற ஸ்டைல். ஓகே, இப்போ ஆண்டவர் பேசுன்னு அப்படி அண்ணாந்து பார்த்துட்டு ஆண்டவர் சத்தம் கேட்குன்னு சொல்ல கேட்டுட்டு அப்படி பிளான் பண்ணிட்டு கூட. ஓகே, சிந்தையில் கூட பேசுவார், உன்னுடைய சிந்தையில் பேசுவார். ஓகே, அந்த 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 தாட்ஸ், ஓகே, ஏற்ற எண்ணங்களை கொடுப்பார், ஏற்ற சிந்தைகளை கொடுப்பார். ஓகே, அதுதான் நம்மளை என்ன பண்ணும்? கைட் பண்ணும், அது நம்ம லீட் பண்ணும். ஓகே, இந்த வசனங்கள் நம்மை வழிநடத்தி செல்லும். ஓகே, அப்போ இந்த வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் ஓகே கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல் இருக்கிறது. அவர் நம்மை விசாரிக்க போகிறார். அவருடைய வசனங்கள் நம்மை வழிநடத்துகிறதா இருக்கு. அந்த வசனங்களை நாம் என்ன பண்ணணும்? நாம் விசாரிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். அப்போ 22 25 வசனங்கள் வரைக்கும் ஓகே அங்கே அநேக விதமான பிளஸ்ஸிங்ஸ் அங்கே கொடுக்கப்படுகிறது. அடுத்தபடியாக 26 28 வரைக்கும் அங்கே ஒரு சாய்ஸை நமக்கு கொடுக்கிறார். உனக்கு ஆசீர்வாதம் வேணுமா இல்லை சாபம் வேணுமா? அப்போ நம்முடைய ஜீவியத்தில் சில அநேக காரியங்களை நாம் எடுத்துட்டு அதுக்கு ஃபீல் பண்ணுவோம். நாம் தவறுகளை செய்திருப்போம், அதற்காக ஃபீல் பண்ணுவோம். அப்போ நாம் முடியாமல் நாம் தவறு செய்தோம் என்றால் கர்த்தர் நமக்கு துணை செய்வார், அதிலிருந்து வெளியே வர துணை செய்வார். பட் ஆனால் நாம் இன்றைக்கு வர்ஷிப்பில் கேட்டது போல நம்ம என்ன கேட்டோம்? நாம் தெரிஞ்ச ஒரு பாவத்துக்குள்ள ஒழுகும் பொழுது பிசாசு வந்து இடைப்படுகிறான். தெரியாமல் நாம் விழுகும் பொழுது ஆண்டவரும் பார்த்து கொண்டிருக்கிறார். ஐயோ அறியாமல் செய்துட்டான், எனக்கு சான்ஸ் கொடுக்கணும். தாவீது அநேக முறை விழுந்தான், விழுந்து எழுந்தான். அப்போ அவனுடைய நோக்கம் எல்லாம் ஆண்டவரே நான் தவறு செஞ்சுட்டேன். ஒவ்வொரு தடையும் தவறு செய்யும் பொழுது ஆண்டவர்கிட்ட போறான், அவன் ஜெபிக்கிறான், அழுகிறான். ஆனால் ஆண்டவர் அவனை பனிஷ் பண்ணுகிறார். ஒரு பாவத்தை செய்தான் பத்சேபாள் இடத்துல, அவனை பிள்ளையை மறிக்க செய்தார். அது பிள்ளையை மறித்த உடனே அதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டா, எழுதி போய் நேராக போய் சாப்பாடு சாப்பிட்றான். அவனுக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே ரைட், செஞ்ச தவறுக்கு ஆண்டவனை தண்டிச்சிட்டார், அடுத்த வேலைக்கு நான் ஆயத்தப்படுகிறேன் என்று அவன் ரெடியாக ஆயத்தமாய் போகிறான். அப்படிதான் நம்முடைய இந்த வருஷத்தில் ஆண்டவர் நம்ம நடத்துகிற பாதையில் எல்லாம் ஒருவேளை நம்ம ரொம்ப ஹார்ட் டைம்ஸ் நடத்தினால் ஹார்ட் டைம்ஸில் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். ஹார்ட் டைம்ஸில் நீ அடுத்த ஆசீர்வாதத்துக்காக உன்னை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டே இருக்கணும். அடுத்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும்படியாக நம்மை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். கடைசியாக 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாயிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் இருக்கு. நீதிமான்கள் யாருன்னா அவர் நாட்டின் தேசத்துல யார் இருக்கிறார்களோ அவர்கள் தான் நீதிமான்கள். அவர்கள் மேல கர்த்தருடைய கண்கள் இருக்கு. அப்போ நீ சரியான ஒரு சபைக்குள்ள, சரியான ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள, சரியான ஒரு பாதுகாவலுக்குள்ள நீ காணப்படும் பொழுது கர்த்தர் உன்னை விசாரிக்கிறவராக இருக்கிறார். நீ சபைக்குள்ள வந்திருக்கலாம், சபைக்குள்ள இருந்திருக்கலாம், இல்லை நான் ரொம்ப இதாக இருக்கிறேன், எனக்கு ஆண்டவர் எதுவும் செய்யலை, என்னுடைய ஜீவியத்தில் வாழ்க்கையில் ஆண்டவர் எனக்கு எந்த பிளஸ்ஸிங்கு கொடுக்கல என்று நீ காத்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் உன்னை இந்த வருடத்திலே அவர் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நீ காத்திருந்த நாட்களுக்கு இரட்டத்தனையாக அவர் உனக்கு நல்ல அருமையான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அதை நீங்கள் லைஃப்ல ரியலைஸ் பண்ண வேண்டும். உனக்கு என்ன சிந்தையில் இருக்க வேண்டும் என்றால், கர்த்தருடைய கண் இந்த வருஷம் முழுவதும் என் மேல நோக்கமாயிருக்கு. அவர் என்னை விசாரிக்கிறார். நான் அவர் விசாரிக்கிற தேசத்துல நான் வாசம் பண்ணணும். நீ இந்த தேசத்துல வாசம் பண்ணினா போதும். நீ ஒரு சிட்டிசனா எடுத்தீங்கன்னா போதும். இன்னைக்கெல்லாம் அமெரிக்காவில் போய் சிட்டிசன்ஷிப் வாங்க, கிரீன் கார்டு வாங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இங்கே இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் உடனே அதெல்லாம் வாங்கி கொண்டு போய் அமெரிக்காவில் கிரீன் கார்டு வாங்கிடணும். அது வாங்கினா அவங்களுக்கு பயங்கரமான ஒரு சந்தோஷம், பயங்கரமான ஒரு பெருமை. உலகத்திலேயே எனக்கு கிரீன் கார்டு கிடைச்சிருச்சுடா
அமெரிக்கன் கிரீன் கார்டு கிடைச்சிருச்சு அப்படின்னா என்ன? அவனுக்கு கிரீன் கார்டு கிடைச்சா என்ன? அமெரிக்காவில் என்ன நல்ல ஒரு காற்று இருக்குது, நல்ல ரோடு இருக்குது, நல்ல வீடுகள் இருக்குது. ஓகே, பட் இங்கே இருக்கிற மனுஷன் என்ன கஷ்டப்படுறானோ அதே கஷ்டமோ அங்கேயும் படுறான். ஓகே, இங்கே வேலையும் எண்ணும், அங்கேயும் வேலை எண்ணும். ஓகே, இங்கே இருக்கிற நோய் தான் அங்கேயும் வருது. இதை விட பயங்கரமான நோய்கள் அங்கே வருது. ஓகே, கஷ்டங்கள் எல்லா இடத்துலையும் ஒன்று தான். ஆனால் அந்த கிரீன் கார்டு வாங்கினா அவனுக்கு பெரிய ஒரு இது, இனிமேல் அந்த தேசம் என்னை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும், அந்த தேசமே எல்லாம் பார்த்துக்கும், அந்த தேசம் எனக்கு எந்த கஷ்டமே வராது, வேலை போனால் கூட எனக்கு அந்த டாலர்ஸ் கொடுப்பாங்க, வேலை கிடைக்கிற வரைக்கும் அந்த டாலர்ஸ் கொடுப்பாங்க என்று அந்த கிரீன் கார்டை நோக்கி மனுஷன் ஓடிக்கொண்டு இருக்கிறான். ஓகே, நமக்கு இருக்கிற கிரீன் கார்டு இதுதான், ஆண்டவருடைய தேசம். நீ இந்த தேசத்தில் நீ சிட்டிசன் ஆகிறதுக்கு நீ வாஞ்சிக்கணும். ஓகே, நீ ஒரு இட்டர்னல் சிட்டிசனாக மாறணும். நீ ஒரு குளோபல் சிட்டிசனாக இருக்கலாம். இன்னைக்கு அநேகர் பல 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 தேசத்தில் எனக்கு ரெசிடென்ஷியல் பர்மிட் இருக்குன்னு நினைக்கலாம். ஓகே, ஆனால் ஆண்டவருடைய தேசத்தில் ஓகே நீ என்ன பண்ணணும்? ஒரு கிரீன் கார்டு வாங்கணும். ஓகே, நீ ஞானஸ்தானம் பெற்றினா உனக்கு ஒரு கிரீன் கார்டு கிடைக்கும். நீ அபிஷேகத்தை பெற்றினா அதுக்கு ஒரு கார்டு கொடுக்குறார். ஓகே, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பர்மிட்டை கொடுக்குறார். ஒவ்வொரு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறார். ஓகே, ஆண்டவர் விசாரிக்கிறது என்னவென்றால் நீ அந்த தேசத்துக்குள்ளே நீ வாசம் பண்ணணும். ஓகே, நீ அவருடைய தேசத்துக்குள்ளே இருந்தீன்னா தேசத்தின் ராஜா உன் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார். உன்னுடைய பட்ஜெட், உனக்கு சோறு இருக்கா, உனக்கு இடம் இருக்கா, உனக்கு வீடு இருக்கா, வாகனம் இருக்கா, அது எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ளுவது அவர். ஏனென்றால் அவர் நம்மை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். ஓகே, இந்த வருடத்தில் கர்த்தர் இந்த துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் கர்த்தர் நம்மை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்முடைய எல்லா வழிகளும் வாய்க்க செய்வார். ஓகே, நம்மளுடைய தேவை என்னவென்றால் அந்த தேசத்துக்குள்ளே இருக்கணும். நீ அடங்கி இருக்கணும் தேசத்துக்குள்ளே. அவருக்கு தெரியாமல் வெளியே போயிடக்கூடாது. ஓகே, தீனால் வெளியே போனான். ஓகே, அவளுக்கு தீமை வந்தது. அவருடைய பாதுகாவலுக்குள்ள தேசத்துக்குள்ள பாதுகாப்பு இருக்கு. ஓகே, அவருக்கு தெரியாமல் ஓகே அவருடைய ப்ரெசன்ஸ் இல்லாமல் பிக் பாஸ் கிட்ட பர்மிஷன் வாங்காம நீ என்ன பண்ணக்கூடாது? அந்த தேசத்துலேருந்து எல்லைகள்லேருந்து வெளியவே போகக்கூடாது. போனீங்கன்னா கேமிலிருந்து போயிரு. அங்கே வசனம் அதான் சொல்லுக்கு, நீ ஆண்டவரை விட்டு விலகி போகக்கூடாது என்று அங்கே அந்த கண்டிஷன் சொல்லுக்கு 16-17. ஓகே, தேசத்தில் ஆண்டவரை நீ அந்நிய தேவர்களை பின்பற்றும்படியாக நீ போயிடக்கூடாதுன்னு போட்டு. அப்போ நீ எதை பண்ணினாலும் நீ ஒரே ஒன்று பாவம். ஓகே, அந்நிய தேவர்களை பின்பற்றி கொள்ளக்கூடாது. ஓகே, சாலமோன் செய்த பாவங்களில் ஒரு பெரிய பாவம் என்றால் தேவனுக்கு ஆலயத்தில் ஒரு மலையை கட்டினான். ஓகே, அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு மலையில் அவன் என்ன பண்ணான்? விக்கிரகத்துக்கு கோயிலையும் கட்டினான். அதுதான் ஆண்டவரால் பொறுத்துக்கொள்ள முடியும். ஓகே, நீ எனக்கு ஆலயம் கட்டின ஓகே, ஆனால் நீ என்ன பண்ண? எனக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற மலையில், எருசலேமுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற மலையில் விக்கிரகத்தை கோயில் கட்டுறதுக்கு நீ பர்மிஷன் எங்க கொடுத்த? ஓகே, அது தவறு தானே. ஓகே, அப்போ நீ ஆண்டவரை நேசிக்கிறியா, விக்கிரகத்தை நேசிக்கிறியா? ஓகே, கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் எல்லாவற்றையும் அவருடைய கண்கள் உலகம் என்று சுற்றி கொண்டிருக்கிறார். அநேக வசனங்களுக்கு அதெல்லாம் சொல்லலை. ஓகே, கர்த்தருடைய கண்கள் பூமி என்றும் சுற்றி வருகிறது என்று வசனம் இருக்கு. ஓகே, பூமி எல்லா இடத்துலையும் சுற்றி பார்க்குது. 2 கண்ணு தான், ஆனால் எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்கும். ஓகே, அதனால் அந்த அவேர்னஸ் நான் அவருடைய கண்களுக்குள்ளே காணப்படுகிறேன். ஓகே, அவருடைய கண்ணுக்குள்ளே காணப்படுகிறேன். ஓகே, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்கள் என்ன கிடைச்சது? கிருபை கிடைச்சது. ஓகே, நமக்கு தேவை முதல்ல ஆண்டவருடைய கிருபை. ஓகே, அந்த கிருபைக்குள்ளே இருந்தீங்கன்னா தான் அந்த தேசத்துக்குள்ளே இருக்க முடியும். ஓகே, கிருபை தான் ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் டு கெட் இன் டு தட் நேஷன். ஓகே, அந்த கிருபைக்குள்ளே வா. ஓகே, அந்த கிருபை பெற்றுக்கொண்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஆண்டவர் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த கிருபை பெற்றுக்கொள்ளுமாக இந்த வருஷத்தில் கர்த்தர் நம்மை ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.